கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே புதிய நாளில் பிரவேசிக்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். கடந்த வருடம் முழுதுமாய் நம்மளை கனின்மணியை போல பாதுகாத்த கர்த்தர், இதுவரை வழிநடத்தின எபினேசர், இந்த ஆண்டிலும் கூட நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 23 18 எப்படி சொல்லுகிறது? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் உறுதியாய் நிச்சயமாய் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதுக்கு முடிவு உண்டு? கடந்த ஆண்டில் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தீங்களோ, என்னென்ன காரியத்துக்கு நீங்கள் காத்து கொண்டு இருந்தீங்களோ, என்னென்ன காரியத்தை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அது கடந்த ஆண்டில் கிடைக்காமல் போனதோ, தேவன் அதற்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். இந்த ஆண்டில் கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டில் கடந்து வந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு இருந்திருக்கலாம், கவலையோடு இருந்திருக்கலாம், ஏமாற்றத்தோடு இருந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நடக்கலை, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்கலை, நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த ஆண்டில் இந்த நாளில் கர்த்தர் அந்த காரியத்திற்கு நிச்சயமாகவே ஒரு முடிவை கொடுக்க போகிறார். அந்த நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அது வீண் போகாது. மனுஷங்க மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அது அழிந்து போகும், அது முடிவை தராது. வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு, யார் அவரை விசுவாசிச்சு, ஆண்டவரே அவன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி யார் நம்பி விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்ல, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு இந்த நாளில் கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். யாருக்கு தேவன் ஒரு முடிவை நிச்சயமாக தருவார், யாரோட நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்ப்போமானால், அதே மேலே இருக்கிற 17 19 நம்ம பார்க்குறோம், நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. யார் கர்த்தர் மேலே டெய்லியும் பயபக்தியோடு கூட வேதத்தை வாசிக்கிறதும் அவரை தேடுறதும் ஜெபிக்கிறதும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கொடுக்கப்பட்ட கனமான ஊழியத்திற்கு அவர் நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த காரியத்துக்கு நம்ம மேல் வச்சிருக்கிற அழைப்புக்கு உண்மையாய் நம்ம நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு. 19 பார்க்குறோம், என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ யாருக்கு முடிவு உண்டு? அவருக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் இருதயத்திலே நல்வழியிலே நடத்து என்று சொல்லி பார்க்குறோம். நம்மளுடைய இருதயத்தில் நல்ல எண்ணங்கள், நல்ல யோசனைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்களோ, தேவனை துன்பப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற காரியங்களோ நம்ம இருதயத்தில் இல்லாதபடிக்கு நம்ம இருதயத்தின் சிந்தனைகள், நம்மளை யோசிக்கிற யோசனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட உண்மையாக இருக்கும் பொழுது உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற பிரகாரம் நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுதும், அவருக்கு பயந்து நம்ம இருக்கும் பொழுதும் நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் முடிவு கொடுக்க போகிறார். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்குறியா? எல்லாரும் இந்த நாளில் தேவன் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.